வணக்கம். இன்னைக்கு நம்ம டீப் டைவ் அனாலிசிஸ்ல வியூவர்ஸ் ஆகிய நீங்க வீடியோ காமெண்ட்ஸ்ல ரிக்வெஸ்டட் பண்ண ஸ்டாக்ஸ் தான் அனலைஸ் பண்ண போறோம். ஆமா, நீங்க கேட்ட நிறைய கம்பெனிஸ் ரொம்பவே சுவாரஸ்யமான ஃபைனான்சியல்ஸோட இருக்கு. சோ நம்ம எஃபர்ட் என்கரேஜ் பண்ண தயவு செஞ்சு இந்த வீடியோவை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. And we happily announce now we are offering portfolio analysis service. இதுல உங்களுக்கு ரிப்போர்ட் ஃபைலோட டீடைல்ட் அனாலிசிஸ் கிடைக்கும். Anyone interested, please fill the Google form link in the description. சரி, இன்னைக்கு டாபிக் உள்ள போலாமா? ஷோ. இன்றைய அனாலிசிஸில் நாம் பார்க்க போவது 6 மாறுபட்ட ஸ்டாக்ஸ்: டிராவல், எஃப்எம்சிஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷன் மற்றும் ஃபைனான்ஸ் செக்டர்களில் உள்ள ஸ்டாக்ஸை பார்க்க போறோம். ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். முதல்ல கன்சியூமர் ஃபோக்கஸ்ட் ஸ்டாக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். தாராளமா. இப்போ ஈஸ் மை ட்ரிப் மற்றும் கியூபிட் இந்த ரெண்டு ஸ்டாக்ஸ் எடுத்துக்கலாம். ரெண்டுமே கன்சியூமர் பிளேஸ் தான். ஆனா ஈஸ் மை ட்ரிப் ஒரு ரோலர் கோஸ்டர் போல வேகமா கீழே போகுது. ஆனா கியூபிட் ஒரு ராக்கெட் போல மேல போயிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு நாம வேல்யூவேஷன் அண்ட் ப்ரொமோட்டர் பிளெட்ஜ் இந்த ரெண்டையும் ரொம்ப கவனமா பார்க்கணும். முதல்ல ஈஸ் மை ட்ரிப்பை எடுத்துக்கலாம். இவங்களோட மார்க்கெட் கேப் சுமார் 2800 கோடி ரூபாய். ஆனா இதுல எஃப்ஐஐ, அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஹோல்டிங் வெறும் 0.44% தான். டிஐஐ ஹோல்டிங் கூட 2.47% தான் இருக்கு. ரொம்ப கம்மியா இருக்கே. அப்ப பெரிய இன்வெஸ்டர்ஸ் யாரும் இதுல பெருசா ஈடுபாடு காட்டலன்னு அர்த்தமா? எக்ஸாக்ட்லி. அவங்க தள்ளி நிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. Q3 நெட் ப்ராஃபிட் -26% குறைஞ்சிருக்கு. ஆனா இதெல்லாம் விட ஒரு பெரிய ரிஸ்க் என்னன்னா அவங்களோட ப்ரொமோட்டர் பிளெட்ஜ் தான். அதாவது ஃபவுண்டர்ஸ் தங்களோட ஷேர்ஸ் அடமானம் வச்சிருக்காங்களா? எவ்வளவு சதவிகிதம்? ஆமா, சுமார் 26.14% ஷேர்ஸை பேங்க்ல பிளெட்ஜ் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப பெரிய ரிஸ்க். ஸ்டாக் விலை குறையும் போது மார்ஜின் கால் வரும். அப்ப இன்னும் பிரச்சனையாகும். ஓஹோ. அது மட்டும் இல்லாம டெட்டர்ஸ் டேஸ் 184 இருக்கு. அதாவது அவங்க ஒரு சர்வீஸ் கொடுத்தா காசு கைக்கு வர 6 மாசம் ஆகுது. 184 டேஸா? இது ரொம்ப கஷ்டமாச்சே. வொர்க்கிங் கேபிட்டலுக்கு மறுபடியும் கடன் வாங்கணுமே. கரெக்ட். அந்த வட்டி அவங்க லாபத்தை இன்னும் குறைக்கும். சோ இதனாலதான் மார்க்கெட் இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் தள்ளியே வச்சிருக்கு. சரி, இப்போ கியூபிடுக்கு வருவோம். இவங்களோட மார்க்கெட் கேப் சுமார் 11,000 கோடிக்கு மேல இருக்கு. Q3 ரெவென்யூ அண்ட் PAT பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல, அதாவது டபுள்டா இருக்கு. ஆமா, அவங்க growth அபாரமா இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 45.55% இருக்கு. ஆனா இவங்களும் ஷேர்ஸ் பிளெட்ஜ் பண்ணிருக்காங்க இல்லையா? பண்ணிருக்காங்க. ஆனா ட்ரெண்ட் ரிவர்ஸ்ல இருக்கு. பிளெட்ஜ் ஷேர்ஸ் 36%ல இருந்து 19.04% ஆக குறைந்துள்ளது. இது ஒரு ரொம்ப பாசிட்டிவான சைன். ஓனர்கள் கடனை அழைச்சிட்டு வராங்க. அது நல்ல விஷயம் தான். ஆனா இங்க எனக்கு ஒரு டவுட். கியூபிடோட வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமா இருக்கே. அவங்களோட PE ரேஷியோ சுமார் 136xல ட்ரேட் ஆகுது. அது கொஞ்சம் பிரீமியம் தான். மத்த FMCG பேயர்ஸ் எல்லாம் 30-40x PEல இருக்கும்போது இது 136x அப்படிங்கிறது பெரிய ரிஸ்க் இல்லையா? This raises an important question. மார்க்கெட் ஏன் இவ்ளோ பிரீமியம் கொடுக்குதுன்னா அவங்களோட அதிரடி growth தான் காரணம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி ரிஸ்க் இருக்கு. ரெவென்யூ growth தொடர்ந்து இதே வேகத்துல இருந்தால் மட்டுமே இந்த பிரீமியம் வேல்யூவேஷனை ஜஸ்டிஃபை செய்ய முடியும். இல்லனா என்ன ஆகும்? இல்லனா ஹை வாலட்டிலிட்டி இருக்கும். சின்னதா growth குறைஞ்சா கூட ஸ்டாக் விலை சரசரன்னு கீழே விழ வாய்ப்பு இருக்கு. கரெக்ட். priced for perfection னு சொல்வாங்க. Here's where it gets really interesting. இப்போ கன்சியூமர் டிமாண்ட்ல இருந்து நேரா நாட்டின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் எஜுகேஷன் செக்டாருக்கு போலாம். ஓகே, டிரான்ஸ்ரேல் லைட்டிங் மற்றும் டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். எக்ஸாக்ட்லி. இந்த ரெண்டு கம்பெனிகள்லயுமே ஒரு பெரிய ஒட்டுமை இருக்கு. ரெண்டுலயுமே ப்ரொமோட்டர் ஹோல்டிங் சுமார் 70% முதல் 71% வரை இருக்கு. அதிலும் ஜீரோ பிளெட்ஜிங். ஆமா, ஒரு ஷேர் கூட அடமானம் வைக்கல. ஓனர்களுக்கு பிசினஸ் மேல இவ்வளவு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு பிசினஸ் மாடல் தான் காரணம். டிரான்ஸ்ரேல் லைட்டிங்கோட மார்க்கெட் கேப் சுமார் 6,400 கோடி. Q3 சேல்ஸ் 32% YOY வளர்ந்துள்ளது. 32% growth சூப்பரா இருக்கு. கவர்மெண்டோட இன்ஃப்ரா புஷ்னால இவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமா, நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு. ஆனா இவ்ளோ நல்ல நம்பர்ஸ் இருந்தாலும் இதன் PE சுமார் 14.8x ஆக இருப்பது மிகவும் ரீசனபிள். மார்க்கெட் ஏன் இதுக்கு பிரீமியம் கொடுக்கலன்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பா. 71% ஹோல்டிங், 0 பிளெட்ஜ், 32% growth. அப்புறம் ஏன் வெறும் 14.8x PE? ஏன்னா இன்ஃப்ரா செக்டார்ல ஆர்டர் வாங்குறது ஈஸி, ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்றது கஷ்டம். ஆர்டர் எக்ஸிகியூஷன்ல நிறைய ரிஸ்க் இருக்கு. நிலம் பிரச்சனை, கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ், ரா மெட்டீரியல் விலையேற்றம்னு பல தடைகள் வரலாம். ஓ, சோ அந்த அன்பிரெடிக்டபிலிட்டிக்காக மார்க்கெட் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குது. எக்ஸாக்ட்லி. ஆனா இப்போ டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பாருங்க. மார்க்கெட் கேப் சுமார் 13,600 கோடி. Q3 சேல்ஸ் 18% தான் வளர்ந்துள்ளது. டிரான்ஸ்ரேல விட growth கம்மி தான். ஆனா இதன் PE சுமார் 61x ஆக உள்ளதே. ஆமா, இது ஒரு பிரீமியம் வேல்யூவேஷன். இதுக்கு காரணம் அவங்களோட ப்ரெடிக்டபிலிட்டி. பென்சில், ரப்பர் வியாபாரம் அப்படிங்கிறது பொருளாதாரம் எப்படி இருந்தாலும் ஓடும். பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு தான் இருப்பாங்க. அதேதான். அதனால டிஐஐ ஹோல்டிங் சுமார் 18.28% ஆக உயர்ந்துள்ளது. இது ஒரு பாசிட்டிவ் சைன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப பிடிக்கும். ஆனா இதுல ரிஸ்க் இல்லையா? பென்சில் விலையை அவ்வளவு சீக்கிரம் ஏத்த முடியாது.
நீங்க சரியா பாயிண்ட பிடிச்சிட்டீங்க. டாம்ஸ்ல மார்ஜின் பிரஷர் இருக்கு. ரா மெட்டீரியல் விலை ஏறினா உடனே ப்ராடக்ட் விலையை மாத்த முடியாது. சோ மார்ஜின்ஸ் கொஞ்சமா அடிவாங்கினா கூட இந்த 61 XPE அப்படிங்கிறது பெரிய அளவுல குறையலாம். ரெண்டுக்கும் ரிஸ்க் வேற வேற மாதிரி இருக்கு. சரி, பிசினஸ் ஆகட்டும், இன்ஃப்ரா ஆகட்டும், எல்லாவற்றுக்கும் பணம் தேவை. இப்போ லெண்டிங் ஸ்பேஸில் உள்ள 2 மாறுபட்ட மாடல்களை பார்க்கலாம். 5 ஸ்டார் பிசினஸ் ஃபைனான்ஸ் மற்றும் ஃபெடரல் பேங்க். ஆமா, 5 ஸ்டார் ஒரு NBFC, ஃபெடரல் பேங்க் ஒரு பிரைவேட் பேங்க். எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னவென்றால் ஃபெடரல் பேங்க்ல ப்ரமோட்டர் ஹோல்டிங் 0% இருக்கு. 5 ஸ்டார்ல கூட வெறும் 18.56% தான் இருக்குது. ஒரு பிசினஸ்ல ஓனருக்கே ஷேர் இல்லைன்னா இது பிசினஸ்க்கு ஆபத்து இல்லையா? நான் கொஞ்சம் பயப்படுவேனே. ஆக்சுவலா இஃப் வி கனெக்ட் திஸ் டு தி பிகர் பிக்சர், பேங்கிங் செக்டர்ல ப்ரமோட்டர் ஹோல்டிங் குறைவாகவோ அல்லது 0% ஆகவோ இருப்பது இயல்பான ஒன்றுதான். ஓ, நிஜமாவா? ஆமா, RBI ரூல்ஸ் படியே பேங்க் வளர வளர ஓனர்கள் தங்களோட ஷேர் சதவீதத்தை குறைச்சுக்கணும். இங்க நாம் பார்க்க வேண்டியது இன்ஸ்டிடியூஷனல் ஹோல்டிங் மற்றும் அசெட் குவாலிட்டியை தான். ஓகே, அப்போ ஃபெடரல் பேங்கோட ஃபைனான்ஷியல்ஸ் எப்படி இருக்கு? மார்க்கெட் கேப் சுமார் 66,000 கோடி. 0% ப்ரமோட்டர் ஹோல்டிங் இருந்தாலும் FII சுமார் 24.93% மற்றும் DII சுமார் 51.08% மிக ஸ்ட்ராங்கா இருக்கு. வாவ், கிட்டத்தட்ட 75% ஷேர்ஸ் பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் கையில தான் இருக்கு. ஆமா, ஏன்னா அவங்களோட நெட் NPA வெறும் 0.44% தான். வராம போற கடன் 0.5%க்கும் கீழே இருக்கு. அது மட்டும் இல்லாம CASA growth 32% இருப்பது இவர்களின் பெரிய பலம். CASA கரண்ட் அக்கவுண்ட் அண்ட் சேவிங்ஸ் அக்கவுண்ட் தானே? அதாவது பேங்க்குக்கு ரொம்ப கம்மியான வட்டியில பணம் கிடைக்குது. எக்ஸாக்ட்லி. சீப்பான பணம் கிடைக்கிறதால மார்ஜின்ஸ் நல்லா இருக்கும். இவ்ளோ பலம் இருந்தாலும் PE சுமார் 16x என்ற ரீசனபிள் வேல்யூவேஷன்ல தான் உள்ளது. தட்ஸ் கிரேட். அப்போ 5 ஸ்டார் பிசினஸ் ஃபைனான்ஸ் எப்படி இருக்காங்க? மார்க்கெட் கேப் சுமார் 11,000 கோடி. FII ஹோல்டிங் 52.94% ஆக உள்ளது. Q3ல கொஞ்சம் குறைந்தாலும் ஸ்டில் வெரி ஹை. ஒரு NBFCல 50%க்கும் மேல வெளிநாட்டு முதலீடா? ஆமா, ஏமா இவந்தோட ROE 17% ஆகவும் அசெட் குவாலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகவும் உள்ளது. சின்ன ஊர்கள்ல கொலாட்ரல் வாங்கிட்டு தான் கடன் கொடுக்கறாங்க. ஆனா PE வெறும் 10x இருப்பதால் இது மிகவும் அட்ராக்டிவ் வேல்யூவேஷன்ல இருக்குது. NBFCங்கிறதால மார்க்கெட் PE கம்மியா கொடுத்திருக்கலாம். லிக்விடிட்டி ரிஸ்க் இருக்குமே. கரெக்ட். அந்த ரிஸ்க்னால தான் வேல்யூவேஷன் கம்மியா இருக்கு. ஆனா நம்பர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங். இன்னைக்கு நிறைய புது விஷயங்கள் கத்துக்கிட்டோம். ஆமா. Okay viewers, tell me in the comments which stock should I analyze next. ஆமா, எந்த ஸ்டாக்க பத்தி பேசலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த டாபிக் பற்றி உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இது பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த முடிவெடுக்கும் முன்பும் உங்க ஃபைனான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.